வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். மக்களவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற மனதார எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார். மேலும் தேர்தலுக்காக கூட்டணி சார்பாக களத்தில் இணைந்து கூட்டணி வேட்பாளர்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் தேமுதிக சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழக வெற்றி கழக கட்சித் தலைவர் விஜய் பலத்த பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்களித்தார். இந்த நிலையில் விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் 200க்கும் மேற்பட்ட நபர்களுடன் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்குச்சாவடிக்குள் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தலைமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட திம்பம் மலைப்பாதை வனப்பகுதியில் நேற்று முன்தினம் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீயால் வனப்பகுதியில் உள்ள மரம், செடி, கொடிகள் பற்றி எரிந்து நாசமானது. இதையடுத்து அடர்ந்த வனப்பகுதி என்பதாலும் மலை உச்சியில் இருப்பதாலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பவ இடத்திற்கு செல்ல முடியாமல் வனத்துறையினர் திணறினர். இந்த நிலையில் 1 மணி நேர தாளவாடி மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக மலைப்பகுதியில் எரிந்து கொண்டிருந்த காட்டுத்தீ தானாகவே அணைந்தது. வேலூரில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கடந்த 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை அடுத்து இன்று கடை மீண்டும் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளையும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. தூத்துக்குடி மரியணை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வாக்குப்பதிவு பற்றி ஆய்வு செய்தார். பின்னர் வெளியே வந்த அவரிடம் பொதுமக்கள் தங்களது கைக்குழந்தையை கொடுத்து குடும்பத்துடன் தனித்தனியாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிச்சயமாக 39 இடங்களிலும் வெற்றி பெறும். பாண்டிச்சேரி உள்பட 40க்கு 40 என்பது நிச்சயம். நேற்று கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவில் ஒரு வாக்கு பாஜக அதுதான் தொடர்ந்து மக்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது சந்தேகம் இருப்பது. ஜனநாயகம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்பிக்கையோடு வாக்களிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி கோலமேடு நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் அரவிந்தன் என்பவர் வாக்களிக்க வந்த நிலையில் அவருடைய வாக்கை வேறு ஒருவர் செலுத்தியுள்ளதால் தன்னுடைய வாக்கை செலுத்த வேண்டும் என வாக்குச்சாவடியில் காத்திருந்தார். இதனையடுத்து டெண்டர் வாக்கு செலுத்த போலிங் ஆபீசர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அச்சடிக்கப்பட்டிருந்த வாக்கு சீட்டில் தனது வாக்கினை செலுத்தினார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த தொண்டியக்காடு ஊராட்சி முனங்காடு கிராமத்தில் சாலையை சீரமைக்கவும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத தொண்டியக்காடு ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கிராம மக்கள் சார்பில் தேர்தல் புறக்கணிப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி கிராம மக்கள் யாரும் வாக்களிக்க வராத காரணத்தினால் சம்பவ இடத்திற்கு வந்த முத்துப்பேட்டை வட்டாட்சியர் குணசீலி மக்களை நேரில் சந்தித்தார். பின்னர் வட்டாட்சியர் அறிவுறுத்தலின்படி 2 மட்டுமே வாக்களித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் குடோனில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் எரிந்து அப்பகுதி முழுவதும் கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனைத் தொடர்ந்து தீ விபத்து குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று மாலை 6 மணி அளவில் நிறைவடைந்த நிலையில் விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், செஞ்சி, திண்டிவனம், வானூர், விக்கிரவாண்டி ஆகிய மையங்களில் இருந்து வாக்கு இயந்திரங்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டன. அனைத்து கட்சி வேட்பாளர்கள் முன்னிலையில் தேர்தல் அதிகாரி முன்பு மாவட்ட ஆட்சியர் அந்த அறையில் வாக்கு இயந்திரங்களை வைத்து சீல் வைத்தார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் நிலையில் உள்ளதால் கல்லூரியை சுற்றிலும் 24 மணி நேரமும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு கண்காணிப்பில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் பிறந்தநாள் முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் லயன் கே முத்து தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி புதிய நிர்வாகியை அறிமுகம் செய்து சால்வை அணிவித்து இந்து மக்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர்.
கடலூர் நாடாளுமன்ற தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை அருகில் உள்ள பெரியார் கலை கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருண் தம்புராஜ், ஒவ்வொரு நாளும் வேட்பாளர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையை எந்த நேரமும் பார்வையிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என கூறினார். காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் CVM அண்ணாமலையின் 27ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் கழக மாணவரணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் ஆகியோர் முன்னாள் அமைச்சர் CVM அண்ணாமலையின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தூத்துக்குடி வ.உ.சி. அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமிபதி ஆகியோர் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதனையடுத்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் CCTV மூலமாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை காமராஜர் சாலையில் தேர்தல் பணி செய்யும் ஊழியரை தரைக்குறைவாக பேசியும் ஊதியம் வழங்கவில்லை எனவும் துணை வட்டாட்சியரை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுவண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ், இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவுடன் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டனர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் ஊதியம் வழங்கப்பட்டது. மதிமுக தலைமை அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக அரசின் திட்டங்களால் தாய்மார்கள் மத்தியில் திமுக கூட்டணிக்கு வரவேற்பு அதிகம் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு நேற்று தேர்தல் நாள் 18வது மக்களவைத் தேர்தல் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக இருக்கப் போகின்றது. மக்கள்நல அரசியலுக்கும் ஜனநாயக அரசியலுக்கும் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம். அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என மிகுந்த நம்பிக்கையுடன் நாங்கள் உள்ளோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இன்று காலையில் நேரில் சென்று அவருக்கு நன்றியை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவரிடம் என் வாழ்த்துக்களையும் நான் பெற்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி புதிய பேருந்து நிலையம், பாவோடி மைதானம் ஆகிய பகுதிகளில் தீத்தொண்டு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தீ விபத்து குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரத்தை திருவாடனை நிலைய அலுவலர் வீரபாண்டி தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் வழங்கி தீ விபத்து நிகழ்ந்தால் தடுக்கும் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கோடை சீசனில் வருகை தரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் தங்குவதால் அவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் உள்ளூர் மக்களின் குடிநீர் தேவையை சமாளிக்கவும் வேண்டியுள்ளது. மேலும் அணையில் தண்ணீர் இருப்பு மிகவும் குறைந்து காணப்படுவதால் கோடை சீசனை சமாளிப்பது நகராட்சி நிர்வாகத்திற்கும் சவால் நிறைந்த பணியாக உள்ளது. திருப்பூரில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் நேற்று இரவு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் சீல் இடப்பட்டு பல்லடம் சாலையில் உள்ள LRG அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனித்தனி அறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜ் முன்னிலையில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டது. இதனையடுத்து இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் 282 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் முன்பு உள்ள அரசு மரத்தில் விஷ தேனீக்கள் கூடு கட்டி மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் நோயாளிகள் அச்சுறுத்தி வந்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அலுவலர் அசோகன் தலைமையிலான வீரர்கள் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அரசு மரத்தில் இருந்த விஷ தேனீக்களை தண்ணீர் பீச்சி அடித்து சுமார் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின் விஷ தேனீக்கள் கூண்டை அளித்தனர். இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சனப்பாக்கம் ஸ்ரீ ஆட்டீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருத்தேரில் இளங்கிலி அம்மன் மற்றும் ஆட்டீஸ்வரர் சுவாமியும் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனையடுத்து சிவசிவ என கோஷம் எழுப்பி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நவநீத கிருஷ்ணன் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரினை பக்தர்கள் அனைவரும் வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் அதிவிமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 50 அடி உயரம் கொண்ட தேரில் சிவகாமி சுந்தரி சமேத கருப்புலீஸ்வரர் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள மருதீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மார்ச் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சித்திரை விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை மன்னார்குடி செங்கலம தாயார் கல்வி அறக்கட்டளையின் தாளாளர் திவாகரன் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள தேவகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 7ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக வேதகிரீஸ்வரர் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பிரசித்தி பெற்ற ஆனந்தவல்லி சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து நேற்று லட்சுமி பூஜை, கோபூஜை, ஆண்டாள் திருப்பார்வை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு.